Hello all, I am Jay from A Square Entertainment. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்தியா vs நியூசிலாண்டோட தேர்ட் ஒன் டே சீரிஸோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து இந்தியா டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தாங்க. ஸோ நியூசிலாந்து டீம் வந்து 330+ கிட்ட நமக்கு டார்கெட் வச்சாங்க. ஸோ இந்தியா நல்லாவே ஃபைட் பண்ணாங்கன்னு சொன்னோம். அந்த எண்ட் ஃபைட் பண்ணாங்க. ஸோ ஃபர்தராக நம்ம பார்க்கும்போது இந்தியா லாஸ் ஆயிடுச்சு அண்ட் சீரியஸ் லாஸ்ட்டு. ஸோ இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் சீரியஸ் லாஸ் ஆயிருக்காங்க. இந்தியா வந்து ஸோ நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் சீரியஸ் வான் இன் இந்தியா. ஸோ ஹோம்ல இது வரையும் இந்தியாவை தோக்கடிச்சது இல்லை. இந்தியாவோட ஹோம் தான் நியூசிலாந்து தோக்கடிச்சது இல்லை. ஸோ நியூசிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடோஸ் டு பிரேஸ்வெல் அண்ட் அதர் ஹிஸ் டீம்மேட்ஸ். ஸோ வந்து டேரில் மிச்சல் தான் நேற்று கேப்டன்ஷிப் பண்ணாரு. பிரேஸ்வெல்லால பவுலிங் போட முடியல. பட் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நானும் என் தம்பி ஹரிஷும் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். போன ரிவ்யூஸில் செகண்ட் ரிவ்யூ, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ரிவ்யூஸில் வந்து ஏன் இந்த சீரிஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஏன் முக்கியம்னு சொல்லும்போது எக்ஸப்ட் ரோக்கோவோட ஷோ இல்லாமல் நம்மளால ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட நேற்றும் அதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்த்தோம்னா நேற்று ஃபைட் பண்ண ஒரே ஒரு லோன் வாரியர் வந்து கிங் ஆஃப் கிங்ஸ் விராட் கோலி மட்டும்தான். ஸோ வந்து கூட யாரும் நிற்கல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பவுலிங் போயிடுவோம். ஸோ பவுலிங் போட்டோம். ஃபர்ஸ்டே விக்கெட் எடுத்தாங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஒரு கேட்ச் ட்ராப் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு ஏர்லி விக்கெட்ஸ் வந்துச்சு. அப்புறம் 50 கிட்ட இருக்கும்போது ஒரு தேர்ட் விக்கெட். அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் கிளென் பிலிப்ஸும் டேரில் மிச்சல் பில்ட் பண்ண பார்ட்னர்ஷிப் தான் ரொம்ப மேஜரான ஒரு கீ ரோல். அவங்க ஸ்பின்னை விளையாண்ட விதம், ஸோ ஸ்பின் அட்டாக்கை வந்து ஃபேஸ் பண்ண விதம், குல்தீப் யாதவையும் ஜடேஜாவையும் ஃபேஸ் பண்ண விதம் தான் அடுத்தடுத்து லான்ச் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பிரேஸ்வெல்லோட ஒரு நாக்கு. ஸோ அதுவும் இந்த மேட்ச் அவங்க ஜெயிக்கிறதுக்கான, அதாவது ரொம்ப டஃபஸ்ட் ஸ்கோர் வைக்கிறதுக்கான ரீசனும் அதுதான். ஸோ இதுதான் வந்து அவங்க வந்து ஸ்பின்னு நல்லாவே விளையாண்டாங்க ஆக்சுவலாக. ஸோ அதுதான் வந்து இந்த சீரியஸை வந்து சீரியஸ் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, ஒரு நல்ல டீமை வந்து இந்தியா ஃபேஸ் பண்ணும்போது இந்தியா எப்படி டெலிவர் பண்றாங்க அப்படின்னு. ஸோ என்னதான் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு டீமாக இருந்தாலும் இது டஃபஸ்ட் ஆப்போனண்ட் தான். ஸோ இப்போ நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு இந்தியன் பேட்டிங் பற்றி. இப்போ அங்கே தான் நம்ம பேசுகிறோம். ஸோ ஓப்பனிங் பொறுத்தவரை ரோஹித் சர்மா வந்து ஏர்லியாவே அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா கேட்சை மிஸ் பண்ணிடுவாங்க. விக்கெட் கீப்பர் ஹே வந்து மிஸ் பண்ணிடுவாரு. ஸோ ஆனால் அதுக்கு அடுத்து ரெண்டாவது பால்லேயே வந்து கேட்ச் கொஞ்சம் எதிர்பாராத விதமாக அவுட் ஆயிடுவாரு. ஸோ அதே மாதிரி இந்த சீரியஸ்ல ஃபுல்லாவே கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிருக்காரு. அதையும் போட்டு காமிச்சாங்க. ஸோ 3 மேட்ச்லயும் 2 மேட்ச் ஆஃப் சைடில் வந்து 30 yards கொஞ்சம் தள்ளி, இந்த மேட்ச்ல 30 yards கொஞ்சம் உள்ள கேட்ச் ஆயிருக்காரு. இது ஒரு கன்சர்ன் நான் ரோஹித் சர்மா பொறுத்தவரை. அதுக்கப்புறம் கில்லோட போல்டு. ஸோ ரொம்ப எதிர்பாராத விதமா. ஆனா அதுக்கப்புறம் மேட்ச் கொண்டு போக வந்து ஆள்ல ஸ்ரேயஸ் ஐயரோட அவுட், கேஎல் ராகுலோட விக்கெட். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோலியும் நிதிஷ்குமார் ரெட்டியோட விக்கெட் ஸ்டாண்டிங். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கமெண்டேட்டர்லயே இது ஏன் ரொம்ப சிக்னிஃபிகன்ட், நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஏன் இது ரொம்ப சிக்னிஃபிகன்ட் சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஒன் டே சீரீஸ்ல வந்து நிறைய சேஸ் பண்ணவர். அவரோட ரொம்ப டைம் ஒரு பிரசன்ட் மேட்ச்ல, ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச்ல ஆடுற டைம் நிதிஷ்குமார் ரெட்டி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி கிட்டத்தட்ட 50 அடிக்கிற வரைக்கும் அவர் நல்லாவே விளையாண்டாரு. ஈவன் ஈச் பாலும் கோலியும் நிதிஷ்குமார் ரெட்டியும் பேசி சிங்கிள் ரொட்டேட் பண்ற விதம் நல்லாவே இருந்தது. ஆனா கிளென் பிலிப்ஸும் டேனில் மிச்சலும் விளையாண்டதும் கோலியும் நிதிஷ்குமார் ரெட்டியும் விளையாண்ட ஒரு கம்பாரிசன்ல ஒரே ஒரு எல்லாமே சிமிலரா இருந்தது. ஆனா ஒண்ணு மட்டும் தனித்துவமா இருந்தது. அவங்களால வந்து ஃப்ரீயா 4-6 அடிக்க முடிந்தது. இந்த வாட்டி இந்தியன் டீம்ல வந்து அவ்வளவா அடிக்க முடியல கோலியும் நிதிஷ்குமார் ரெட்டியால. ஏன்னா பின்னாடி விக்கெட்ஸ் இல்லை. இன்னொன்று ப்ரெஷர் சிச்சுவேஷன் அவ்வளோ ரொம்ப அதிகமா இருக்குது. ஓவர்ஸ் கம்மி, பால்ஸ் கம்மியா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் இருக்கனால பின்னாடியும் பேட்ஸ்மேன்ஸ் இருக்கனால அவங்களால கொஞ்சம் ஃப்ரீயாவே ஆட முடியுது. நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஸோ அதே மாதிரி அடுத்து ஒரு 50 அடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையா விளாண்டுருக்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டியும் ஒரு அவசரப்பட்டு ஒரு அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் வந்த ஹர்ஷித் ராணா. ஸோ இப்போ நம்ம சேனல் பொறுத்தவரை நம்ம வந்து ஹர்ஷித் ராணா வந்து அவ்வளோ பிரைஸ் பண்ணதில்லை. ஆனால் கண்டிப்பா ஒரு நம்ம நேற்று வந்து மேட்ச் கோலி இருந்தாலுமே அந்த மேட்ச் லைவுக்கான உயிரோட கடைசி வரைக்கும் உயிரோட இருந்த ரீசன் வந்து இன்னொரு ரீசன் ஹர்ஷித் ராணா. இனிஷியலா வந்து கோலியும் ஹர்ஷித் ராணாவும் விளையாடும்போது கோலி வந்து கிட்டத்தட்ட நான் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட பேசிக்கவே இல்லை. ஏன்னா வந்து பவுலர் அவர் ஆடுற விதத்தை ஆடணும், பேய் நம்ம எதுவும் சொல்ல பேர் வேண்டாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் ரன்ஸ் வரைக்கும். ஆனா ஒன்ஸ் ஹர்ஷித் ராணா வந்து 20+ ஆன் பண்ணி ஸோ கோலிக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருக்காங்க. நம்ம நினைச்சா மேட்சை எடுத்துடலாம் அப்படின்னு. பட் வந்து அன்பார்ச்சுனேட்டா அவரும் 50க்கு அப்புறம் ஒரு ஃபுல் டாஸ்ல அவுட் ஆவாரு. ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட மேட்ச் முடிஞ்சதுதான். ஆனாலும் கோலி இருக்காரு ஒரு நம்பிக்கை. ஸோ மேபி கண்டிப்பா எடுத்துருவாருன்னு அந்த அவரோட பழைய மேட்சஸோட பிளேல நான் பார்த்துருக்கோம். ஆனா இன்னொரு சைடோட எண்டு வந்து என்ன பண்ணாலும் அந்த சான்ஸே இல்லை. குல்தீப் யாதவ் அவங்கள பிளேம் பண்ணவே முடியாது நம்ம இந்த சீரீஸ்ல, இந்த மேட்ச்ல எஸ்பெஷலி. ஸோ பேட்டிங் வந்து அதை நினைச்ச மாதிரியே அதுவும் ஏர்லி விக்கெட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கோலியும் வந்து டெஸ்பரேட்டா அவுட் ஆயிடுவாரு. ஸோ இங்கே தான் நம்ம வந்து என்ன கவனிக்கணும்னா, இஃப் கோலி நல்லா விளையாடலைனா, இஃப் ரோஹித் நல்லா விளையாடலைனா, ஸோ அதை எடுத்துட்டு போறது யாரு, அதை ஜெயிக்க வைக்கிறது யாரு. நேரத்துமே கோலி விளையாட போய் அவ்வளோ வந்துச்சு. அதுக்கு இல்லைன்னா அந்த மேட்ச் ஜெயிக்க வைக்கிறது, அந்த பாயிண்ட் ஃபினிஷ் பண்றது யாரு, அதுதான் இங்கே கொஸ்டினா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கம்பீரை வந்து சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றது T20ல அது ஓகே. பட் ஒன் டேலையும் டெஸ்ட்லயும் சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் வேணும்.
சூப்பர் கல்ச்சர்னா கண்ணை மூடிட்டு அவர் ஃபாலோ பண்ண சொல்ல, பட் ஒரு பெர்மனன்ட் பிளேயர் வேணும். அதான் நான் சொல்றேன். ஒரு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஒன் டவுன் இவர் தான் அப்படின்னு கொண்டு வரணும் கன்சிஸ்டன்டா. ஏன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் நம்ம வந்து பிளேயர்ஸை தேடிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த எண்டுக்கு இவர் தான், ஃபிஃப்த் டவுன் இவர் தான் போறாரு அப்படின்னு இல்லை இவர் அப்படின்னு நம்ம மாத்திட்டே இருக்கிறவங்க கன்சிஸ்டன்டா இவருக்கு கொஞ்சம் சான்சஸ் கொடுத்தாதான் பிளேயர்ஸ் அந்த இடத்துக்கு ஸ்டேபிள் ஆவாங்க. T20ல ஓகே, ஏன்னா இப்போ விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாமே வந்து T20 பிளேயர்ஸா தான் உருவாறாங்க. ஏன்னா எல்லாருமே எக்ஸ்ப்ளோசிவ், எல்லாருமே ஹிட்டர்ஸா தான் உருவாறாங்க. ஆனா நின்று கட்ச் பிளேயர்ஸ் ஒன்டேல நின்று விளையாண்டு டெஸ்ட்ல இப்போ ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ 100 அடிக்க வந்து எல்லாருமே முடியுது. ஆனா மேட்ச் ஜெயிக்க வைக்கிறது கோலி மாதிரி பிளேயர்ஸ், தோனி மாதிரி பிளேயர்ஸ் ரேரா இருக்காங்க இப்போ. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் நம்ம கண்டெடுக்கமே தவிர ஒரு மேட்ச்ல 200, ஒரு மேட்ச்ல 250, ஒரு மேட்ச்ல 100 அது பெருசு இல்லை. கன்சிஸ்டன்ட் பிளேயர்ஸ், எல்லா மேட்ச்லயும் 50 ஆடுற பிளேயர்ஸ், எல்லா மேட்சையும் ப்ரெஷர் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ற பிளேயர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ டேலண்ட்டை விட ப்ரெஷரை ஹேண்டில் பண்ற பிளேயர்ஸ் வந்து தேடி போகணும். ஒன் டே சீரியஸையும் டெஸ்ட் சீரியஸையும் பொறுத்த வர. அதே மாதிரி நிறைய கோச் அதெல்லாம் தோத்தோம், கேப்டன் எல்லாம் தோத்தோம். நம்ம அதை பத்தி தேவையெல்லாம் பேச வரல. பட் என்ன தேவை இந்தியன் டீமுக்கு? ஸோ இதுதான் முக்கியம் ரொம்ப. ஸோ பவுலிங் கன்சர்னும் இருக்கு, பட் பேட்டிங் கன்சர்ன் அதோட அதிகமாக இருக்கு. ஏன்னா முன்னாடிலாம் ஸ்பின்னர்ஸ் வந்து ஈஸியாக விளையாடும்னு சொல்லிட்டு இருந்த இந்தியன் பிளேயர்ஸ் இப்போ ஸ்பின்னர்ஸே நம்ம விளையாட முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா சீரியஸும் ஒரு ஸ்பின்னர் தான் தோத்தோம், டெஸ்ட் சீரியஸும். அதே மாதிரி இன்னைக்கு போன தேர்ட் மேட்ச் நம்ம நக்ஸோட ஸ்பின்னர் நம்ம தோத்தோம். ஸோ வந்து ஸ்பின் கன்சர்ன் கண்டிப்பா இருக்கு. ஸோ KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் நீட்ஸ் டு பி ஒரு மேட்ச் 100 அடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்த மேட்ச் அவங்களோட இமீடியட் அவுட் பண்றோம், அவர் 100 அடிச்சாருன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து மேட்ச் ஜெயிக்கணும். So, அது அந்த எண்ட் அதான். ஒருத்தர் 100, ஒருத்தர் ஈவன் கோலியா இருந்தாலுமே ஏன் கோலியை பிரைஸ் பண்றோம்? அவர் வந்து கன்சிஸ்டன்டா 100 அடிக்கிறது மட்டும் கிடையாது. அவ்வளவு மேட்ச் அதாவது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ற மேட்சையும் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அவரும் ஒரு நார்மலான மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அதனால தான் அவர் நம்ம பேசுறோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பிளேயர் உருவாகும், இந்த மாதிரி பிளேயர்ஸ் கேம். ஸோ இதுக்கு கன்சிஸ்டன்டா ஒரு பிளேயர்ஸாக ஆட விடணும் மேட்ச்ல. ஸோ அப்பதான் நமக்கு ஃபோர்த் டவுன் ஃபிஃப்த் டவுன் கிடைப்பாங்க. ஸோ முன்னாடி நம்ம பழைய வீடியோ என்ன பேசியிருந்தோம்னா, இப்போ ரோக்கோ இருக்காங்க, ஓப்பனிங் ஒரு ஸ்லாட் ஓகே, ஒன் டவுன் ஒரு ஸ்லாட் ஓகேன்னு இருக்கு. ஆனா இப்போ ஃபோர்த் ஃபிஃப்த் டவுனுமே கன்சர்னா இருக்கு. ஸோ வந்து இப்பவே அந்த கன்சர்ன் வந்துச்சு. அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த பிளேயர் வந்து நம்ம யாருன்னு யோசிப்போம், ஃபர்ஸ்ட் டவுன் தேர்ட் டவுன் மட்டும் தான் நம்ம யோசிப்போம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்போ வந்து ஃபோர்த் டவுன் ஃபிஃப்த் டவுனும் கன்சர்னா இருக்கு. வேற மற்ற பிளேசஸும் கன்சர்னா இருக்கு பிளேயர் பேட்டிங் பொறுத்தவரை. இன்னும் வந்து இந்த வருஷம் போயிடுச்சுன்னா இந்த வருஷம் அதுக்கப்புறம் நம்ம 6 மாசம் கழிச்சு தான் ஒன் டே விளையாட போறோம். அதுக்கப்புறம் நிறைய T20s தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ள நம்ம செட் பண்ணணும் டீம். ஸோ வந்து இது வந்து ஒரு டஃபஸ்ட் சேலஞ்ச் தான் இந்தியன் டீமுக்கு, எப்படி கொண்டு போறாங்கிறத பார்க்கணும். ஸோ ஒரு லோன் வாரியரா வந்து விராட் கோலியோட பேட்டிங்கை வந்து நான் சொல்ற அளவுக்கு எனக்கு ஐடியா கிடையாது. ஏன்னா வந்து எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங். அவர் லேண்ட 124 வந்து அவ்வளவு நல்லா இருந்தது. ஏன்னா எல்லா பேட்டர்ஸும் செகண்ட் இன்னிங்ஸ்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவ்வளவு ஈஸியா பொறுமையா நடந்தது. ஒருத்தர் ரெண்டு பேர் சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் நிதிஷ்குமார் ரெட்டியோ ஹர்ஷித் ராணாவோ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டா டெஃபினெட்லா நம்ம வந்து அந்த இதை ரீச் பண்ணிப்போம். பட் ஓகே, ஆனா வந்து நம்ம கூட கொடுத்தே அவங்க நியூசிலாந்து டீமுக்கு ரொம்பவே நல்லா விளையாண்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வந்து மேபி டெஸ்ட் சீரியஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க, ஏதோ ஒன் டைம் நடக்கதான் நான் நினைச்சேன். பட் வந்து தே ஆர் ரிப்பீட்டிங் வாட் தே ஆர் குட் அட். அவங்க வந்து இது இப்பயும் ஒன் டே சீரிஸ்ல வந்து சாதிச்சு காமிச்சிட்டாங்க. ஸோ போடோஸ் டு நியூசிலாந்து டீம். அதே மாதிரி டேரில் மிச்சல். ஸோ நிறைய எக்ஸப்ட் விராட் கோலி நான் சொன்னது எல்லாமே தப்பா தான் நடந்திருக்கு இந்த சீரியஸ்ல. என்னன்னா வந்து டேரில் மிச்சல் பத்தி தான் எனக்கு தெரியல. ஆனா இப்போ நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் கிட்ட டாப் 5 ரேங்கிங்ல இருக்காரு. கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் டேரில் மிச்சல். அதே மாதிரி கிளென் பிலிப்ஸோட 100. ஸோ அவர் அப்பயும் கமெண்ட்ல சொல்றாங்க, அவர் வந்து வெறும் ஃபீல்டிங் மட்டும் இல்ல, ஈனா ப்ரோஸ் ஹி கேன் பேட் ஆல்சோ அப்படின்ட்டு. ஸோ வந்து அவரோட 100ஓட பெர்ஃபார்மன்ஸ், அதுவும் இந்த மாதிரி ஒரு டஃப்பான டீம் கூட அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே. ஸோ வந்து குடோஸ் டு நியூசிலாந்து டீம் பவுலிங்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. லெனாக்ஸோட பவுலிங், ஏன்னா இக்கட்டான சூழ்நிலை பவுலிங் போட்டாங்க. 20 ஓவர் வெறும் கிளென் பிலிப்ஸ் லெனாக்ஸ் வச்சு முடிச்சிருக்காங்க. அப்போ நியூசிலாந்து டீம் வந்து கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். ஸோ கங்க்ராச்சுலேஷன் டு நியூசிலாந்து டீம் அண்ட் தெர் ஆர் திங்ஸ் விச் நீட் டு பி ஃபில்ட் அப் டீம். அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹரீஷும் நானும் ஹரீஷால இந்த வீடியோல பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. இவர் இன்னும் அவர் வருவாரு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வியூவிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் டு எஸ் ஃபார் என்டர்டைன்மெண்ட். தேங்க்யூ.